வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். கராத்தே கராத்தே முனிப்பன் சாமி திருக்கோயில் ஜோதிட நேயர்களுக்கும் வணக்கம். கணபதி வணங்கி, என் குலதெய்வ பெரியண்டிச்சம்மா தாயை வணங்கி, அப்பன் கராத்தே முனிப்பன் சாமி வணங்கி, வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதர் என் மணிகண்டராஜ் ஐயா வணங்கி வாங்க. 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கோச்சார பலனான மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலனுக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம கோச்சார பலன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி அந்த நாள், அந்த மாதம், அந்த வருடம், நேரத்தை வச்சு எப்படி நம்ம ராசி நவாம்சம் அமைச்சு நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம ஜாதகம் அமைச்சு நம்ம பலனை பார்க்குறோமோ, அதுபோல தான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான உங்களுக்கு மிதுன ராசிக்கு உண்டான ஜாதக வரைபடம் இதாங்க. கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் எந்தெந்த கிரகம் எந்த சஞ்சாரம் பண்ணுறாங்க, எந்த அமைப்பில் இருக்கிறாங்க, மிதுனராசினர்கள்லாம் எப்படி மைனஸ் அண்ட் ப்ளஸ் எப்படி நம்ம பலனை சொல்ல போகிறோம், இதை பார்த்தா சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இதுதான் பொதுவான ஜாதகம் மிதுனராசினியர்களுக்கு. ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ மிதுனராசினியர்கள் ஒரு எப்படி அவங்க சுபாவம் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தோம்னாக்கா, அவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா எப்பயும் ஒரு விளையாட்டு பிரியராக இருப்பாங்க, விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, நகைச்சுவை ஆளாக இருப்பாங்க. எதையுமே பார்த்தீங்கன்னா பெருசாக சீரியஸ் எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு விளையாட்டாக எடுத்துக்குவாங்க. தனக்கு ஒரு தேவைன்னா பயங்கர எஃபர்ட் போடுவாங்க. தனக்கு ஒரு தேவையில்லாத வேலையை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செய்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்து அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு தொடர்போ ஏதோ ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி அமைப்பில் இருப்பாங்க. எல்லாமே ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேங்களா? எதுலேயுமே பார்த்தீங்கன்னா கஷ்டம், அதிக ரிஸ்க் எடுத்துக்காத ஒரு அமைப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு, ஒரு நல்ல ஒரு அதாவது தேவையாக இருந்தால் ரிஸ்க் எடுத்துக்குவாங்க, தேவையான ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அமைப்பில் இருப்பாங்க. ஓகேங்களா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பயுமே நகைச்சுவை உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் உடையவாங்க. ஓகேங்களா? ரைட்டு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறேன். ரைட், ஓகே. ரைட், ஓகே. ரைட், பலனுக்கு போயிடலாமா? அப்போ இப்போ மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா யாருங்க அதிபதி? புதன் தான் அதிபதி. அப்போ பார்த்தீங்கன்னா யார் 1 கூடையவன் 4 கூடையவன். 4 கூடையவன் யார்? அதே புதன் தான், கன்னி புதன். ஓகேங்களா? அப்போ இந்த ராசிபதி என்ன பண்ணுறதுக்கு வக்கரமாக இருக்கார். வக்கரமாய் தன் சார்ந்துக்கு 3ல் ராசிக்கு 3ல் சிம்மத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனோட வக்கரமாகிறார். மகம் சாரத்தில் வக்கரமாகிறார். அப்போ மகம் சாரத்தில் வக்கரமானது ப்ளஸ் வக்கரம்னு சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வக்கரம் கொஞ்சம் ஒரு லெவலில் கொஞ்சம் பாயிண்ட் ஆஃப் வேலை செய்யும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வக்கரம் இப்படி போகுதா இப்படி வருதாங்கிறது ஒரு டாட் இருக்கிறனால பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு கேது பின்னோக்கி போகிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாட் அந்த இது அமைப்பு கொஞ்சம் அந்த வக்கரம் கொஞ்சம் வேலை செய்கிறத செய்யும். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 கூடையவ தன் சார்ந்து 12ல் ராசிக்கு 3ல் சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா அது கன்னி புதன் வக்கரமாக வரார் சுக்கிரனோட. அப்போ அந்த சுக்கிரன் சொல்கிற மாதிரி சரி, இந்த சுக்கிரனுக்கு புதனுக்கு வீடு கொடுத்த அந்த 3ஆம் வீடு சூரியன் சிம்ம வீடு இல்லைங்களா, அவர் சூரியன் என்ன பண்ணுறாருங்க, தன் சாணத்துக்கு 12ல் ராசிக்கு 2ல் கடகத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? என்ன சாதத்தில்? ஆயிலும் சாதத்தில் பயணிக்கிறார். சுக்கிரனும் புதனும் மகம் சாதத்தில் பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். அப்போ கேது வந்து 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் 1ஆம் இடத்துல பயணிக்கிறார். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 கூடையவன் 12 கூடையவன் அவர் தான் சுக்கரன்னு சொல்லியாச்சு. அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னாக்கா 5 கூடையும் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 11ல், அதே ரிஷப சுக்கரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 4ல், அதே சிம்ம வீட்டில் 3ஆம் வீட்டில். ஓகே, மகம் சாதத்தில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர வீட்டில் யார் இருக்கா? உங்களுக்கு குரு செவ்வாய் இருக்கிறாங்க. அந்த குரு செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா குருமங்கள யோகத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன அமைப்பில் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகேங்களா? என்ன சாரம் இருக்கிறாங்க? அப்போ வந்து இந்த அமைப்புக்கு அந்த செவ்வாய் யாருங்க? அந்த செவ்வாய் பகவான் யார்? 6 கூடையவர் 11 கூடையவர் இல்லைங்களா? அப்போ அந்த 6 கூடை 11 கூடை பார்த்தீங்கன்னா 6 கூடை விருச்சிக செவ்வாய், 11 கூடையவர் மேஷ செவ்வாய். ஓகேங்களா? அப்போ அந்த 6 கூடை தன் சாந்துக்கு 7ல் ராசிக்கு 12ல் ரிஷபத்தில் அதாவது ரோகிணி சாரத்தில் பயணித்து அந்த 6ஆம் இடத்தை பார்க்குறார். குருமங்கள யோகமாக அந்த 6ஆம் இடத்தை பார்க்குறார். 11 கூடையும் செவ்வாய் அதே காரத்தை தன் சார் 2லேருந்து பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ 7 கூடையும் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி தொழில்காரங்க. ஓகேங்களா? அவர் குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனுசு குரு பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு 6ல் ராசி 12லேருந்து குருமங்கள யோகமாக 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அவர் வாங்கின சாரம் பண்ணால் மிருகசீர சாரம் வாங்கியிருக்காரு குரு பகவான். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 கூடை குரு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மீன குரு தன் சார்ந்துக்கு 3ல் ராசிக்கு 12ல் அதே அமைப்பு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? அடுத்து 8 கூடை 9 கூடைவன் இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய யோகாதிபதி சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி. ஓகேங்களா?
பாக்கிய சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா 8 கோடி சனி பார்த்தீங்கன்னா வக்கரமாக தான் இருக்கார். அவர் புரட்டாதி சாரம், அதாவது பார்த்தீங்கன்னா 7 கோடி 10 கோடி சாரத்தில் அவர் பார்த்தீங்கன்னா வக்கரமாகி கும்பத்தில் ஆட்சி பெற்று பயணிச்சிட்டு இருக்காரு. ஓகேங்களா. அப்போ 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கார். ராகு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் போயிட்டுருக்காரு. ஓகேங்களா. அப்போ சூரிய பகவான் வந்து முதல்ல சொல்லியாச்சு ஆயுள் ஜாதகம் போயிட்டுருக்காரு. ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பலன் சொல்ல போகிறோன்னு பார்த்துடலாங்களா? ரைட், ஓகே, பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது இப்போ வந்து மிதன ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னா தன் சாதம் மூலம் வக்கரமாகி உங்களுக்கு 12 கோடி 5 கோடினோட இப்போ இணைஞ்சிருக்காரு. ஓகேங்களா. அப்போ 3ஆம் இடத்துல அவர் வீடு கொடுத்த தன் சாதம் புதன் வக்கரப்பட்ட சாதம் சூரிய பகவான் 2ல் இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம ஒரு வருமானம் பொருளாதாரம் இதெல்லாம் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எஃபர்ட் போட்டு முயற்சி பண்ணால் தான் பொருளாதாரம் அந்த வளர்ச்சி இதெல்லாம் கிடைக்குமான்னு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ இது பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாக இருக்கிறவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். ஓகேங்களா. மருத்துவ ரீதியாக இருக்கிறவங்க, வண்டி வாகனத்து ரீதியாக இருக்கிறவங்க, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலைகளை சொல்லிக் கொடுக்குறவங்க, ஆடை ஆபரணம் இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க, ஒரு அலங்காரம் பண்ணுறவங்க, ஒரு தோரணம் கட்டுறது, இந்த மாதிரி ஒரு ஓவியம் வரைகிறவங்க, ஒரு கவிதை எழுதுகிறவங்க, ஓகேங்களா. அது இந்த மாதிரி நளினமாக இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது பெண்கள் அதிகமாக வச்சு வேலை பார்க்குறாங்க. ஒரு ஜவுளி கடை, ஒரு ஹோட்டல், இந்த மாதிரி இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா வெளியூர் வந்து வரவங்களை தொடர்பு கொள்வது, வெளியூர் வரும்போது ஒரு ஹோட்டல் இந்த லாட்ஜ் இந்த மாதிரி வச்சு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டத்தில் அமைப்பு நல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா. அப்போ வந்து சிறு தாமத்தை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காரத்தத்துவம் எங்கெங்கே பயணம் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வராங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக மாற்றங்கள் இல்லாத சிறப்பான அமைப்பு கொடுக்குறதுக்கு உண்டான பாயிண்ட். இப்போ அது மூலிமா கிடைக்கிறதுக்கு வருமானம். சரிங்க, அந்த மாதிரி இல்லாதவங்க மற்றவங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த மாதிரி வருமானம் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ காரத்தத்துவத்தில் நீங்கள் அதில் வேலைக்கு போகிறது, இல்லை அந்த அருகாமையில் நீங்கள் வேறு வேலை பார்த்தாலும் அந்த காரத்தத்துவம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி இப்போ பெருமாள் கோயில் அருகாமையில் நீங்கள் வேலை பார்க்குறது, ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமைப்பை கொடுக்கும். இனி எந்த துறையில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி காரத்தத்துவம் உங்களுக்கு ஏதோ ஒரு காரத்தத்துவம் அமைப்பில் அந்த காற்றாலே அந்த வைப்ரேஷனில் உங்களுக்கு ஒரு வழி எடுத்து கொண்டு போவாங்க. ஓகேங்களா. அது மூலிமா ரன் பண்ணுறது கூட சிறப்புகள் இருக்கும். ஓகே. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இதெல்லாம் ரொம்ப வீரவசனம், கௌரவமாக பேசுறது, கம்பீரமாக பேசுறது அந்த காட்டில் வரும். ஓகேங்களா. வீண் சவால் விடக்கூடிய வாய்ப்பெலாம் வரும். அதனால் பார்த்து அடக்கி நாக்கை வந்து பார்த்தீங்கன்னா அளவாக பார்த்து நம்ம வாசிக்கணும். அள்ளி விட்டுறக்கூடாது. ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகாரப்பூர்வமாக எல்லாமே இந்த மாதங்களில் தானாக இயற்கையாக வரும். அதாவது பார்த்து உஷாராக சூதனமாக பேசுறது நல்லதுங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கொஞ்சம் நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்காது. கரெக்டான வீட்டுக்கு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு சாவி மறந்துடும், வீட்டுக்கு டைம் உள்ளே போய் நம்ம கரெக்டான டைமுக்கு வெளியே கிளம்ப முடியாது. ஓகேங்களா. இல்லை டக்குனு கரண்ட் கட் ஆகிடும், ஏதோ ஒரு சின்ன ஏதோ குறைபாடுகளை பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அந்த டைம் யாரும் வந்துடுவாங்க, நம்ம வேலையை பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து வண்டி வாங்கினது வந்து டக்குனு யாரும் வாங்கிட்டு போயிருப்பாங்க, கிளம்புறது பஞ்சராக இருக்குது, இல்லை ஏதோ ரிப்பேராக இருக்குது, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இந்த மாதிரி ஏதோ சுணக்கம் காட்டிட்டு இருக்குல்ல நம்ம உடம்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். இல்லை நம்ம தாயார் உடல்நிலை கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கிற மாதிரி சூழ்நிலை கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் வருமானு கேட்டால் வரக்கூடிய சூழ்நிலை வரும். ஓகேங்களா. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்து கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க. ஓகேங்களா. அப்போ இது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிசியோதெரப்பி, இந்த மருத்துவம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிற குழந்தைங்க இந்த மாதத்தில் பார்த்து நல்லாயிருக்கும், ஒரு லாபகரமாக இருக்கும். இதை ஒரு பிசியோதெரப்பி, இந்த நர்சிங் இதெல்லாம் போகிறவங்களும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஆடை நூல் சம்மந்தப்பட்ட தொழில் அது முதல் சொல்லணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தொடர்புல அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த அரசியல் தொடர்புல ஜோதிடம், மாந்திரிகம் தொடர்புல இந்த மாதிரிலாம் லாபகரமாக இருக்கும்னு கேட்டாங்க. ஒரு லாபகரம் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குங்க. ஒன்று மோசமாக ஒன்று போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்காது. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி 2ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா அங்கே 2ல் இருக்கார். ஓகேங்களா. அப்போ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த காரத்தை சொன்ன காரத்தை உங்களுக்கு நல்லா அமைப்பு நல்லா கரெக்டாக போயிட்டு நல்லா வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு சிறப்பு இருக்கும். புதுசாக கற்றுக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அரசியல் கற்றுக்கிறவங்களும் சரி, ஒரு ஜோதிடம், மாந்திரிகம், ஒரு விளையாட்டு புதுசாக அணுகிறவங்களும் பார்த்தீங்கன்னா காலகட்டம் அணுகிக்கலாம். நல்லாயிருக்கு, சிறப்பாக இருக்கும், பிரச்சனை கிடையாதுங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த காதல் விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கும். கொஞ்சம் காலவாரி வர மாதிரி சூழ்நிலை வரும், கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க. இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளியூர் தொடர்பில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா சொன்ன பாயிண்ட் டாப்பில் இருக்கும், நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். அது வேணால் மைண்டில் வச்சுக்கிங்க, நல்லாயிருக்கும். ஓகேங்களா. தனிதான் 4 இருக்கிறாங்க, சுகபோகமாக இருக்கும். இந்த சொன்ன காரணத்தை அப்படி நம்ம வெளியூர், வெளி மாவட்டம், வெளி மாநிலத்தில் பண்ணிட்டு இருக்கிற தொழிலாக ஆளுகளாக இருந்தீங்கன்னா, இல்லை அங்கேருந்து ஆளை இறக்கி அவங்க தலைமையில் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு நல்லா சூப்பராக அருமை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஓகேங்களா. அதே இந்த உயர்கல்வி பிஹெச்டி படிக்கிறவங்க பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நிலைப்பாடு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நேராக அப்போ வரேன், இந்த பாயிண்ட் முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த கடன் வாங்குறது, கொடுத்து வாங்குறது இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பேங்கில் லோன் போடுறது இதெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குன்னு கேட்டாக்கா அங்கே நல்லா இருக்குன்னு சொல்லலாங்க. ஓகேங்களா.
ஒரு நல்ல லாபகரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மாதங்களில் கரெக்டாக நிறைய ஆளுங்க அமைவாங்க. வேலை சர்வீஸ் ஒரு கேட்டரிங் வச்சு நடத்துகிறோம், இல்லை ஆளுங்க வச்சு நிறைய ஆளுங்களை நம்பி நம்ம எந்த தொழில் பண்ணாலும் சரி ஆட்கள் நம்பி பார்க்கலாம். அதாவது மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, மருத்துவ கிளினிக் வச்சு நடத்துகிறவங்க, ஓகேங்களா, ஒரு கந்துவட்டி பயணிச்சு நடத்துகிறவங்க, வேலை வேலையை அனுப்புகிற ஏஜெண்ட்டுங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு நல்லாயிருக்கும். ஒரு போலீஸ் தொடர்பில் இருக்கிறவங்க, ஓகேங்களா, இந்த இதால் அரசாங்க தொடர்பில் இருக்கிறவங்க, ஒரு சர்வீஸ் பண்ணுறவங்க அளவுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு லாபகரமான அமைப்பு இருக்குமான்னு கேட்டால் இருக்கும். ஓகேங்களா, சில இந்த மாதங்களில் இந்த மாதிரி தொழிலை புதுசாக தொடங்குறவங்களும் இந்த காலகட்டங்களில் பண்ணாங்கன்னா நல்லா நச்சுன்னு அமைச்சிக்கும். எப்படி பார்த்தாலும் வெளியூர் தொடர்பு வெளி ஆளுங்க தொடர்பு கொஞ்சம் வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஒரு சூழ்நிலை வரும். இது மாதிரி நல்லா லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அது மூலம் நல்ல லாபத்தை பார்ப்பாங்க. நல்ல ஒரு சிறப்புகளும் அவங்க அமையுமான்னு கேட்டாக்கா அமைக்கக்கூடிய தருணம் இருக்கும். ஓகேங்களா, இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக இரண்டாம் திருமணம் இந்த மாதிரி அமைப்பில் பார்த்திங்கன்னா சின்ன சச்சரவுகள் குறைபாடுகள் வரும். அந்த மூத்த சகோதரிகள் நண்பர்களோட கொடுத்து வாங்கல கொஞ்சம் சின்ன சச்சரவுகள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சுதாரணமாக நிதானமாக இருந்துக்குங்க. ஓகேங்களா, ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களது இந்த திருமண வாழ்க்கை இதெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சர்ச்சைக்குரியதாக இருக்கக்கூடிய பாயிண்டை பொறுங்க. திருமண காலங்களில் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க. கூட்டாக தொழில் பண்ணுற அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் சூதனமாக தான் இருக்கணும். சேர் மட்டும் சீட்டாட்டம் சூதாட்டம் இந்த மாதிரி பண்ணுறவங்களும் சரி, அதாவது பார்த்தீங்கன்னா கேரளா பம்பு டிக்கெட் இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் தொழில் ஒரு நம்ம நிறைய பண்ணுறாங்க. அவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் கொஞ்சம் சூதானம் கொஞ்சம் பிடிமான கம்மி தான். கொஞ்சம் நஷ்டம் கொஞ்சம் வர மாதிரி சூழ்நிலை கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதானம் பண்ணுங்கள். திருமண லைஃப்பில் கொஞ்சம் உஷாராக இருங்க. புதுசாக திருமணம் பண்ணவங்களும் பார்த்து உஷாராக இருங்க. ஓகேங்களா, நண்பர்கள் கூட்டாளி விஷயம் சமூகத்தில் முக்கியமான புறம்போக்கிட்டையும் பார்த்து உஷாராக சூதானமாக இந்த மாதங்களில் இருங்க. கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 8 இந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயில் காப்பீடு, இன்சூரன்ஸு, இந்த போர்வெல், கனரக வாகனம் இந்த மாதிரி இந்த தொலைவை அதாவது போர் போடுறவங்களாம் பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு நல்ல விதமாக இருந்தாலும் ஒரு சிறப்பான அமைப்பு தான் கொடுக்கும். ஓகேங்களா, சரி, ரைட். அது பாக்கியாதிபதி பார்த்திங்கன்னா 8 கோடி பாக்கியாதிபதி தன்சார் 2 9 வக்கரமானாலும் அது 10 கோடி 7 கோடி சார் வாங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொழில் பார்த்திங்கன்னா கூட்டாக பண்ணுற அனைவரும் நல்லா இருக்குங்க. ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா இந்த போர் போடுறதா இருக்கட்டும், இந்த கனரக வாகனமாக இருக்கட்டும், இந்த கூட்டாக தொழில் பண்ணுற அனைவருக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு நிலைப்பாடு முன்னப்பண்ண இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ஒரு குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது. ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, ஒரு டூரிஸ்ட் ஆன்மீக டூரிஸ்ட் இந்த மாதிரி நடத்துகிறவங்களாம் பார்த்திங்கனாக்கா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு அறக்கட்டளை சாதம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களும் நல்லா ஒரு சிறப்பு கொடுக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி 10 கூடையவன் ராகு பார்த்திங்கனாக்கா கனரக வாகனம் இந்த மாதிரி, அதாவது ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, இதெல்லாம் பார்த்து இரும்பு சம்மந்தப்பட்ட அமைப்பு பண்ணுறவங்க, இப்போ ரயில் பெட்டி செய்கிறதுக்கு கான்ட்ராக்ட் இருக்கிறவங்க, இந்த கனரக வாகன இந்த பெட்டி பால்டு இதெல்லாம் செஞ்சதெல்லாம் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க தெரியுங்களா, இந்த பால்ட்ரு இதெல்லாம் செய்கிறதுக்கு, அது மாதிரி டயரு இது மாதிரி செய்கிறது, தார் ரோடு வேலை செய்கிறது, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுக்கிறது, அந்த வேலையில் இருக்கிறவங்க அனைவரும் பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் சிறப்பான வரையில் சிறப்பான வருமானத்தை லாபத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பு ஒரு பாக்கியமாகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா, ரைட்டு. இதுதான் பார்த்திங்கனாக்கா 2024 உண்டான உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் மிதனராசினருக்கு உண்டான பலன். ஓகேங்களா, ரைட்டு, ஓகே. இப்போ பார்த்திங்கனாக்கா நான் பேசும்போது சின்ன ஒரு திக்கல் வருதுனாக்கா இங்கே எதுக்காக ஒன்றும் நடமாடுறதுனால பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகள் திக்கல் சில இதில் வரும். அது காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா நம்ம கண்ணு முன்னாடி சில பேர் போகிறது சில விஷயம் நடக்குது, அதை கவனம் கொஞ்சம் போகிறதுனால அந்த வாய்கள் சில அது வரும். அதுதான் என்னோட வீடியோ ஆடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய இது அந்த மாதிரி நிறைய வருங்க. வரது பிறகு எதுக்காக அந்த மாதிரி சம்பவம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கவனம் ஒரு பாயிண்ட் அங்கே அப்படி போயிட்டு வரும்போது வார்த்தை கொஞ்சம் இந்த குழப்பம் இல்லை ரைட்டாக ஷேக்காகிற மாதிரி இருக்கும். அதனால் அது சுபாவம் அது. ஓகேங்களா, ரைட், ஓகே. சரிங்க, உங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறோம். நான் நம்பியிருந்தேன்னா உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா கராத்தா முனிப்பசாமி திருக்கோள் சேனலுக்கு வாக்களிங்க. சிறப்பான முறையில் சர்ப்ரைஸ் பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள், பலப்படுத்தி கொடுங்க. ஓகேங்களா, ரைட், ஓகே. ஐயா வணக்கம் ஐயா, வாக்களிங்க. சரி, ரைட்டு நேயர்களே, பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஆலயம் நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நம்ம இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொம்பரப்பாளையம் மெயின் ரோட்டில் கட்டில் பார்த்திங்கன்னா கலினூருங்கிற இடத்துல தான் நம்ம ஆலயம் வச்சுருக்கிறோம். வீரசிங்காம திருக்கோள் சேவா அறக்கட்டளை சொல்லி அறக்கட்டளை நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பல ஊரில் பல வண்ணமும் வருவாங்க. வரவர் அனைவருக்கும் தேநீர்லேருந்து அன்னதான சாப்பாடுலேருந்து அனைத்து வசதி இருக்குது. ஓய்வு இருக்கிறதுக்கு உண்டான பகலில் தங்குறதுக்கு உண்டான அமைப்பு அனைத்தும் நம்ம ஆலயத்தில் இருக்குது. அத்தனை தங்கியிருந்து நம்ம ஒவ்வொருத்தர் ஜாதகம் பார்க்குறது, இப்போ பரிகார நிலை பார்க்குறது, நம்ம கரன்னு சொல்லக்கூடிய பிரசன்னம் கரம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்புகளாம் அப்படி தான் பார்த்துட்டு போகிறாங்க. இந்த கரம் பிரசனங்களை பார்த்தீங்கன்னாக்கா அருள்வாக்கு சித்தர் கிருஷ்ணன் குருஜி பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான முறையில் சிறப்பாக அவர் செஞ்சு கொடுத்துருக்காருங்க. அது அமோகமான முறையில் அமோகமாக சிறப்பாக
நம்மளுக்கு சொன்னமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைங்க. அவர் கண்ணை மூடனா எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நாகாம அருள் பெற்றவருங்க. ஓகேங்களா? சிறப்பாக இருக்கும். எந்த எந்த குற்றங்களும் வராதுங்க. சிறப்பாக இருக்கும். எந்த பின்னி சூனி கோளாறுக்கு எந்த தடைகள் எதாக இருந்தாலுமே நம்மளுக்கு க்ளீன் பண்ண சொல்லிடுவார். அதே மாதிரி நாமளும் ஜோதிட ரீதியாகவும் அந்த மாதிரி அனைத்து பிரச்சனையும் நான் சொல்லுவோங்க. பின்னி சூனி செய்யும் கோளாறு எந்த ஓரையில் வராங்க, எந்த பிரச்சனை வராங்க, என்ன அமைப்பு, என்ன ஆன்லைனில் எப்படி நம்மளோட ஜாதகம் பார்க்குறாங்க, என்ன டைமில் பார்க்குறாங்க, நேரில் எப்படி அணுகிறாங்க, அதெல்லாம் பார்த்து அதை வச்சு என்ன திசை பற்றி என்ன ஓடுது அதெல்லாம் வச்சு துல்லியமாக இது இப்படி தான் இந்த மாதிரி இப்படி தான்ங்கிறத கரெக்டாக நான் புள்ளிவரமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. கோச்சார ரீதியை வச்சு நம்ம இந்த பலன் சொல்கிறோம். ஜனகால ஜாதகம் வச்சு ஒரு பிரபஞ்சம் வழி விட்டுதுன்னா அள்ளி கொட்டிடுங்க அப்படியே. ஓகேங்களா? ரைட் நேர்களே, இதுதான் நம்மளோட அமைப்புகள். இதுதான் நம்ம சாமி, சக்தி சாமிங்க நம்மளுது. நீங்கள் மனசார வேண்டிக்கிங்க. கராத்த மணி பிரேண்டிச்சாமல் வேறு சில யாரானா வேண்டிக்கிங்க. ஓகேங்களா? வேண்டிச்சு அந்த வேண்டு நினைச்சு ஒன்றா செலுத்துங்க. அந்த டைம் கோயில் நீங்களாம் வந்துட்டு போங்க. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட அமைப்பு. ஓகேங்களா? சரி, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜெய்வேல், ஜோதிடர் ஜெய்வேல், எம்ஏ அஸ்டோ. நன்றி, வணக்கம்.